Hi guys, welcome to Intraday Mafia. I am Praveen. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நம்மளால் ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ஒரு கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ எல்லா பெரிய ட்ரேடர்ஸும் ஆரம்பித்தது ஃப்ரம் ஜீரோ. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாலேஜ், டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். ஸோ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ என்னென்னா ரொம்ப சிம்பிள் அண்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு ஆரம்பிக்கணுங்கிறது தான் என்னுடைய மோட்டிவ் இதில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எவ்ரி பிக் ட்ரேடர் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர். டுடே குட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ட்ரேடருமே பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ டு ஷாப் அவர் டெய்லி நீட்ஸ் வி கோ டு சூப்பர் மார்க்கெட். ஸோ நம்ம டெய்லியும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டெய்லி நீட்ஸ் சூப்பர் மார்க்கெட் போகிறோமோ, அதே மாதிரி தான் சிம்பிள் ஒரு ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் போகிறோம். பட் இதை நம்ம நேரில் போய் எந்த ஒரு பொருளும் வாங்க போகிறது கிடையாது. எல்லாமே டிஜிட்டலாக தான் நம்ம வாங்க போகிறோம். ஓகே, ஸோ த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் வேர் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் who wish to transact in shares. ஸோ எல்லாருமே ஒரு ஷேரை வச்சு தான் நம்ம டிரான்சாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டிரான்சாக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஷேரை பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஒரு ஷேரை பை பண்ணுறது, அதை ஹோல்டு பண்ணுறது, செல் பண்ணுறது. ஸோ இதுதான். ஓகே, unlike a supermarket, stock market does not exist in physical form. It exists in electronic form. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக்லேயே தான் நம்ம வாங்க போகிறோம். யூ அக்சஸ் த மார்க்கெட் எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ எல்லாமே பேசிக்காக நம்ம பிசி கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஆப் இருக்குது. ஸோ ப்ரோக்கர்ஸ் மூலிமா நீங்கள் பை பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ ரொம்ப ஹேண்டியாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்குமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் த்ரூ ஸ்டாக் புரோக்கர்னால அவங்க மூலிமா மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் புரோக்கர்ஸ் யார் என்ன அப்படிங்கிறது ஃபர்தராக நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இந்தியாவில் ரெண்டே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது ரொம்ப ரொம்ப பழசு. ஆப்வியஸ்லி இப்போ அது ஆக்டிவாக இருக்குது. அண்ட் தென் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இதில் யார் யார் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் லைக் அதாவது நம்மளா ஒரு சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்போ ஸோ பெரிய பெரிய இங்கே உள்ள லோக்கலில் உள்ள ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ். ஸோ அவங்க எல்லாமே ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ who transacts in the stock market is called a market participant. ஸோ நம்ம எல்லாருமே மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இவங்க தான் these are the people like you and me transacting in markets. Next, NRI and OCI. These are people of Indian origin but based outside India. ஸோ NRIs எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க லைக் பேசிக்காக அவங்க ஃப்ரம் இந்தியா. பட் ஆனால் வெளிநாடுகளிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ் எல்லா இடத்துலேருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தீஸ் ஆர் கார்ப்பரேட் என்டிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ இது ஃபர்தராக நம்ம போக போக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனாக யார் யார் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ டொமஸ்டிக் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஏஎம்சி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, HDFC ஏஎம்சி, ஐசிசி, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே டொமஸ்டிக் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ அவங்கெல்லாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட்டோடைய ஒரு சின்ன சின்ன மூமெண்டம் அவங்களும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நான் இந்தியன் கார்பரேட் என்டிட்டிஸ். ஸோ ஃபாரின் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதர் கண்ட்ரீஸ் உள்ள ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். அவங்க நம்ம இதில் இன்வெஸ்ட் இப்போ எப்படி நம்ம இங்கே இருக்கிறவங்க ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ when money is involved, human emotions such as greed and fear run
ஐ இது என்னன்னா, நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி என்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நம்மளோட ஹியூமன் எமோஷன்ஸ். ஸோ என்னன்னா, அதிகமாக வந்து நம்ம ஆசைப்படுறது, அப்புறம் பயம். ஸோ இது எல்லாமே வந்து தான் மார்க்கெட்டோட எமோஷன்ஸ். மற்ற ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு உண்டான விஷயம் வந்து இதுதான். ஸோ அடுத்தவங்களுடைய பயத்தையும் அடுத்தவங்களுடைய பேராசையும் வச்சு தான் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி என்னங்க நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே. ஸோ த ரெகுலேட்டர் இன் இந்தியா, the stock market regulator is called the Securities and Exchange Board of India. ஸோ இவங்க தான் செபி. செபி தான் வந்து இவங்க தான் வந்து ஃபுல்லாக நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஃபுல் கண்ட்ரோல் இவங்க தான். ஸோ எந்தெந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸு, அப்டேட்ஸு, இவங்க எந்த ஒரு ரூல் போட்டாலும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். லைக் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆகட்டும், புரோக்கர்ஸ் ஆகட்டும், ஈவன் யார் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இவங்க போடக்கூடிய ரூல்ஸை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இவங்க தான் வந்து செபி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஓ. ஐபிஓங்கிறது ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு புதுசாக வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஐபிஓ மூலியமாக தான் வரணும். ஸோ கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாடா ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வரும்போது ஐபிஓவில் தான் உள்ளே வருவாங்க. ஸோ வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீட் ஃபண்ட். The initial money the business gets to kickstart operations is called the seed fund. Sometimes it is also called friend and family round. ஸோ இது நீங்கள் சீட் ஃபண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து அவங்க ஃபேமிலி மூலியமாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ அவங்க ஓன் கம்பெனிலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சீட் ஃபண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்து இந்த லோன் மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் வேணும், ஒரு 15%, 20%, அது வாட் எவர், எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஷேர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸோடைய எல்லாமே டோட்டலாக பார்த்து அவங்க வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இவங்களுக்கு பேர் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ பையர் அண்ட் செல்லர் வியூ. ஸோ பையர் அண்ட் செல்லர் வியூ. ஸோ இது என்னன்னா, ஒரு பையர் வந்து யார், ஒரு செல்லர் வந்து எதை வச்சு வந்து ஒரு பையர் அண்ட் செல்லர் உருவாக்குறாங்க. ஓகேவா. Buyers and sellers electronically express their points of view in terms of trade. For example, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துக்கணும்னு வைங்களேன், ஒரு மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. ஸோ சீனியர் லெவலோடைய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரிசைன் பண்ணுறாரு, கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து ஐயோ பயங்கர இதாகிடுச்சிங்களே போயிடுச்சிங்களே அப்படின்னோடனே ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 3000 வந்து இறங்கிடுச்சு. ஸோ தெர் ஆர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா. ஏவோட வியூ வந்து இல்லை இந்த கம்பெனியோடைய ஷேர் வந்து 3000 இன்னுமே கீழே போகும், 3500 ஆல்ரெடி கீழே வந்திருக்கு, இன்னுமே கீழே போகுங்கிறது ஏவோட வியூ. ஸோ அவர் பி வந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் ஆகிடுச்சுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை, எப்பேற்பட்ட கம்பெனி, ஸோ இது வந்து இதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இதெல்லாம் வந்து இதுக்கு கீழேலாம் போகாது, கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும், அப்படி என்ன பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பி அவர் வந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாரு. ஓகேங்க. இப் பி ட்ரேட்ஸ் ஃப்ரம் தேர் பாயிண்ட், பி ஷுட் பி எ பையர் இன் ரிலையன்ஸ். ஸோ பி என்ன நினைக்கிறாரு, மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு பையராக இருக்காரு. ஓகேவா. ஏ என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு செல்லர் ஆஃப் த கம்பெனியாக இருக்காரு. ஸோ இப்போ now both A and B will place order to sell and buy the stocks respectively through their stock brokers. ஸோ ஸ்டாக் புரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க, அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ அவங்க மூலிமா வந்து இவங்க வந்து இந்த பை பண்ணுறது செல் பண்ணுறது வந்து பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் புரோக்கர் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய அந்த ரூட்டில் வந்து அந்த பையிங் அண்ட் செல்லிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ப்ரைமரி ஜாப் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். புரிஞ்சதில்லை உங்களுக்கு. ஸோ ஹவு ஸ்டாக் மூவ்ஸ், ஒரு ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆகும். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ், யூஎஸ் மார்க்கெட்டு, சிங்கப்பூர் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் வந்து அங்கே ஏதாவது பெரிய நியூஸ் இருக்கும், பெரிய ப்ராப்ளம் இருக்கும், குட் நியூஸ் இருக்கும், பேட் நியூஸ் இருக்கும், அது வந்து நம்ம மார்க்கெட்லேயே வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இன்னொன்று என்னென்னா நியூஸு, இண்டெக்ஸ், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய டாப்பிக்கு. பட் நம்ம இப்போ பேசிக்காக பார்க்குறதுனால அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதோடைய ரிலேட்டட் நம்ம ஊரில் என்ன நடக்கக்கூடிய நியூஸை பற்றியும் வந்து அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகுறது, மேலே போகிறது, கீழே போகிறதுங்கிறது அதுவும் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட விதமான ஸ்டாக்குங்க. ஸோ அந்த ஸ்டாக்ல ஏதாவது ரிசல்ட் இருக்கும், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் ஒரு தனிப்பட்ட விதமான ஸ்டாக்கும் மூவ் ஆகும். அப்புறம் கார்ப்பரேட் ஆக்ஷன். ஸோ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்து பெரிய அளவில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க திடீர்னு வந்து நான் சேல் பண்ணுறேங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இல்லை பெரிய கம்பெனி வந்து நான் பை பண்ணுறேன், ஒரு 10,000 க்ரோஸ்க்கு மேலே பை பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா அது ஒரு மூமெண்டம் இருக்கும். அப்புறம் போனஸ் கொடுப்பாங்க. போனஸ் கொடுக்குறதுல ஏதாவது இஷ்யூ, ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, ரைட்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், பை பேக் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் பெரிய பெரிய சின்ன சின்ன விஷயங்கள்னால மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ கீ ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி, இன்ஃப்ளேஷன், பட்ஜெட்டு இதெல்லாம் வரும்போது அந்த ஸ்டாக்கோட இது அப்புறம் டோட்டலோடைய அந்த மார்க்கெட்டோடைய நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுமே வந்து டோட்டலி வந்து வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ மேலே கீழேங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் வந்து பெரிய டாப்பிக்கு, நம்ம வந்து அது ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைட்ஸு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொன்னது தான் 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து 1875 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து 1992 கொஞ்சம் டெக்னாலஜியாக அவங்க வந்து உருவாக்குனது தான் என்எஸ்சி. ஸோ சென்செக்ஸ் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்செக்ஸ் மேலே போயிடுச்சுப்பா, கீழே போயிடுச்சுப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சென்செக்ஸ் வந்து பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதை குறிக்கிறது தான் வந்து சென்செக்ஸ். நிஃப்டி 50ங்கிறது டாப் 30 to 50 கம்பெனிஸ். நிஃப்டி 50ங்கில் வந்து டாப் 50 கம்பெனிஸ் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படிம்பாங்க, அதிக அளவில் வால்யூம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ அதுக்கு வந்து நிஃப்டி 50 அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 30 to 50 கம்பெனிஸ் வந்து இந்த சென்செக்ஸையும் இந்த நிஃப்டி 50யும் வந்து ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை மூவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலேட்டரி பாடின்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், செபி. ஸோ இவங்க தான் வந்து மெயின். இவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது பெருசாக ரெண்டும் வேறு இல்லை, ரெண்டும் ஒரே அக்கௌண்ட்டு தான். ஸோ அதில் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தன் ஆகட்டும், தன் அப்படிங்கிறது ஒரு புரோக்கர். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜீரோதா நிறைய இருக்குது. இப்போ ஐசிஐசிஐல இருக்குது, கொட்டாக் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம், ட்ரேடும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டைமிங், நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய டைமிங், ட்ரேடிங் டைமிங் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இது வந்து 9:15லேருந்து 3:30 வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் டைமு. சாட்டர்டே சண்டே கிடையாது. இன்கேஸ் ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வருதுன்னா அந்த அன்றைக்கி ஹாலிடேவாக இருக்கும் நமக்கு. மோஸ்ட்லி அது எல்லாமே நம்ம வந்து ஜீரோ தான் ஹாலிடே கேலண்டரை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீ ஓப்பனிங் செஷன் அப்படிங்கிறது 9 AM to 9 AM. இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இது நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படாது. ட்ரேடிங் பண்ணும்போது இது நம்ம வாட்ச் பண்ணுவோம். மார்க்கெட் கேப் அப் ஆகுதா, கேப் டவுன் ஆகுதா, ஸோ அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம இதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸுங்க. ஸோ லார்ஜ் கேப்னா பெரிய பெரிய ஸ்டாக்ஸு, மிட் கேப்னா ஒரு மிட் சைஸ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, அந்த மார்க்கெட்டோடைய கேபிட்டலைசேஷனை ஒவ்வொரு ஸ்டாக்கோட அந்த வெயிட்டேஜ் வச்சு தான் வந்து அது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. ஸோ ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சவுண்ட் கம்பெனிஸ். ப்ளூ சிப் ஸ்டாக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேஷன், அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நேஷ்னல் ரெப்புடேஷன். அவங்க வந்து என்னென்னா குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, எபிலிட்டி. ஸோ ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ப்ளூ சிப்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படிம்போம். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ரீசன் என்னென்னா மார்க்கெட் கீழே வந்தாலும் மேலே வந்தாலும் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இன்வெஸ்டிங் வைஸ் ட்ரேடிங். இன்வெஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம் அப்ரோச்சுங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா அது எவ்வளோ வருஷம் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிமோ, ஃபண்டமெண்டல் அனலைஸ், இது 2 விஷயத்தை வச்சு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு சின்ன இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸில், பட் ட்ரேடிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்டு. ஸோ இதையும் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் ஆஃபர்ஸ் பொட்டென்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ் பட் இட் கம்ஸ் வித் மார்க்கெட் ரிஸ்க். ஸோ ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா இதில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ ப்ராப்பராக டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இஸ் கீ டு சக்ஸஸ்.
ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ளே எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஒரு ரெகுலர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பேசிக்ஸ்லேருந்து டு ஒரு நல்ல ஒரு லெவல் வரைக்கும் உங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ கூட சேர்ந்து நீங்களும் வந்து லேர்ன் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் நீங்கள் என்கிட்ட தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆப்வியஸ்லி நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.